விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விருந்தினில் பகிர்ந்திட அழைக்கின்றார். கண்ணிமை போல் நம்மை காப்பவரே, கல்வாரி நிகழ்வுக்கு அழைக்கின்றார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விருந்தினில் பகிர்ந்திட அழைக்கின்றார். கண்ணிமை போல் நம்மை காப்பவரே, கல்வாரி நிகழ்வுக்கு அழைக்கின்றார். ஆலயமணியின் ஓசையிலே ஆண்டவன் குரலை கேட்போமே. ஆலயமணியின் ஓசையிலே ஆண்டவன் குரலை கேட்போமே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விருந்தினில் பகிர்ந்திட அழைக்கின்றார். கண்ணிமை போல் நம்மை காப்பவரே, கல்வாரி நிகழ்வுக்கு அழைக்கின்றார். வாழ்வழிக்கும் யாகப்படி நிலம் அவன் நினைவாக செய்யும்படி. வாழ்வழிக்கும் தியாகப்படி நிலம் அவர் நினைவாக செய்யும்படி. பலிகளின் உன்னத பலி இதுவே, நம்மை பரமனில் இணைக்கும் பலியாவே. பலிகளில் உன்னத பலி இதுவே, நம்மை பரமனில் இணைக்கும் பலியாவே. ஆலயமணியின் ஓசையிலே ஆண்டவன் குரலை கேட்போமே. ஆலயமணியின் ஓசையிலே ஆண்டவன் குரலை கேட்போமே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விருந்தினில் பகிர்ந்திட அழைக்கின்றார். கண்ணிமை போல் நம்மை காப்பவரே, கல்வாரி நிகழ்வுக்கு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த திருவிழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்னையிடம் நீங்கள் வேண்டி வந்த அனைத்து வரங்களையும் அன்னை உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும், உங்கள் கருத்துகளையும் நீங்கள் கேட்டு வந்த வரங்களையும் அன்னை பெற்றுத்தர வேண்டுமாய் இந்த திருப்பலியை மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பெறுஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும் இரக்கமையும். ஆண்டவரே இரக்கமையும் இரக்கமையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பொல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாது என்பதன் பொருள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களிடையே உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வராகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் செலுத்த ஆட்சி முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதர்களாகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானது தூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்பு உள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். படிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தியாகத்தான் நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு தாய் தனது கை குழந்தையை தூக்கி கொண்டு வயல்வெளிக்கு வேலைக்கு செல்கின்றாள். ஆகவே அந்த கை குழந்தையோடு சென்றால்தான் அவருடைய ஜீவாம்சம் கிடைக்கும். அவை தன்னுடைய வயிற்று பழப்பிற்காக கை குழந்தையோடு வேலைக்கு செல்கின்றாள் வயலுக்கு. அப்போது அந்த குழந்தையை ஒரு மரத்தடியில் நிழலிலே ஒரு தொட்டில் ஒன்று கட்டி அதில் அந்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வேலைக்கு சென்றாள். சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த குழந்தை தொட்டிலை விட்டு அங்கே வெளியில் வந்து தவழ்ந்து தவழ்ந்து அது சென்று கொண்டே இருந்தது. சென்ற குழந்தை திடீரென்று ஒரு கிணற்றுக்கு அடியில் சென்று விடுகிறது. அது தரையை ஒட்டி இருக்கின்ற கிணறு. அப்பொழுது அதை யாரும் கவனிக்கவில்லை. வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் வயலிலே. திடீரென்று சிலர் பார்த்தவர்கள் அங்கேருந்து கூப்பிடுகிறார்கள், ஐயோ, குழந்தை கிணற்றுக்கு அருகிலே சென்று விட்டதே, இன்னும் சற்றும் தாமதமானால் அந்த குழந்தை அந்த கிணற்றிலே விழுந்து விடுமே என்று எல்லோரும் பயப்பட்டார்கள். எல்லோரும் கதறினார்கள். அங்கேருந்து ஓடி வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஏதாவது முன்னால் சென்றால் அந்த கிணற்றுக்குள் அந்த குழந்தை விழ வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, குழந்தை முன்னால் நின்றும் அதை கூப்பிட முடியாது. என்றால் முன்னால் வந்தால் கிணற்றுக்குள் இருந்துவிடும், பின்னால் என்று கூப்பிட்டால் அது அதிர்ச்சியிலே அந்த கிணற்றிலே விழுந்துவிடும். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் தாய் அங்கே ஒரு அமைதியாக இருக்கிறாள். எந்த பதப்பதப்பும் இல்லை, பயம் இல்லை. இருந்தாலும் அவள் அங்கே சாதாரணமாக வருகிறாள். அருகில் பின்னால் வந்த அந்த தாயானவள் அந்த குழந்தையை பார்த்து சொன்னால், கண்ணு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னாள். சொன்ன மாத்திரத்தில் திரும்பிய அந்த குழந்தை ஓடி தாயிடம் ஓடி வந்து விட்டதாம். அன்புக்குரிய இது நிகழ்வாக இருந்தாலும் இதுதான் உண்மை பாசம் என்பது. தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்ப்பது, திறமையோடு அதை புரிந்து கொள்வது என்பதெல்லாம் பெற்ற தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். சாதாரண இந்த உலகத்தில் பெற்றெடுத்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கே இவ்வளவு கூர்மையோடு குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற போது, இந்த விண்ணக அன்னை இன்று நாம் தலைப்பிலே சிந்திக்கின்ற திரு அவையை பாதுகாக்கின்ற அன்னை என்ற அந்த தலைப்பிலே சிந்திக்கின்ற அந்த விண்ணக அன்னை எவ்வளவு நம்மை பாதுகாப்பாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண தாயினுடைய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருந்து அந்த குழந்தை செவி கொடுத்ததோ, அதே போல நம்முடைய குரலுக்கு கண்டிப்பாக அன்னை செவி கொடுப்பாள் என்ற அந்த விசுவாசத்தை நாம் அன்புக்குரியலே வளர்த்து கொள்ள வேண்டும். அவை திருச்சபையினுடைய பாதுகாவலி என்று சொல்கின்ற போது முதலிலே இயேசுவுக்கு பாதுகாவலியாக இருந்தான். இயேசு குழந்தையாக பிறந்ததிலிருந்து அவரை அங்கே உள்ள அந்த உடல் தன்னுடைய உடல் மூலம் குழந்தையை பெற்றெடுத்தது முதல் இயேசுவை ஒரு பாதுகாப்போடு வளர்த்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தை பிறந்தபோது ஏரோது மன்னனால் அந்த குழந்தை கொல்லப்பட போகிறது என்று தெரிந்த மாத்திரத்தில் தன்னுடைய குழந்தையை தாங்கி கொண்டு எகிப்திற்கு ஓடி அந்த குழந்தையை பத்திரப்படுத்தினாள் என்பதை நாம் பார்க்கிறோம். யாரும் வீடு தராத போது, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வீடு கிடைக்காத போது
மாட்டுத் தொழுவத்திலே வைத்து அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவருடைய வாழ்விலே இயேசு 12 வயதிலே காணாமல் போனபோது துடித்து போய் அங்கும் இங்குமாக தேடி தன்னுடைய குழந்தையை கண்டுபிடித்த அந்த எண்ணத்தை நமக்கு இன்றைய தாய் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கட்டத்தையும் தாய்மார்கள் படுகின்ற அத்தனை கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு தாயாக இருந்து தன்னுடைய ஆண்டவராம் இயேசுவை பெற்றெடுத்தது மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பிலும் வளர்ப்பிலும் அவள் சிறந்து விளங்கினாள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தொழில்களையும் அந்த இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்து அந்த அறிவையும் வளர்த்தார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகிதான் அவர்கள் எசியாஸ் சுடரை எடுத்து அழகாக எடுத்து படித்தார் என்பதை பார்க்கிறோம். அங்கே ஆலயத்திலே எல்லோரும் வியக்கின்ற அளவிற்கு அவர் படித்து தன்னை வெளிப்படுத்தினார். தான் ஒரு படித்தவர் என்பதையும் வெளிப்படுத்துவதை காட்டும்போது அன்னை மரியாள் படிப்பையும் அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய பாதுகாப்பை தேடி நீங்களும் வந்திருக்கிறீர்கள், எல்லோரும் வந்திருக்கிறோம். அவளிடம் நாம் இறைஞ்சுகின்ற போது பெற்ற பிள்ளைக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பை நிச்சயமாக நமக்கும் தருவாள், திருச்சபைக்கும் தந்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அதனால் திருச்சபை இன்றும் ஆலமரமாக வெளிச்சமிட்டு எங்கும் பறந்திருப்பதற்கு அவளும் காரணமாக இருக்கிறார். திருச்சபையினுடைய தாய் முதல் சீடராகவும் அவள் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தன்னுடைய வளர்ச்சியின் இயேசுவினுடைய வளர்ப்பிலே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது அங்கு எல்லோரையும் அங்கே அரவணைத்தாள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது வயதானவர்களையாம் தள்ளிவிட்டு பெற்றோர்கள் முதியவர்களாக மாறிய மாத்திரத்தில் அவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்து வாழ்கின்ற குழந்தைகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அப்பொழுதே முதியவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எலிசபெத் அம்மாள் வயதான காலத்தில் குழந்தையை பெற்றெடுப்பதை கேள்வியுற்ற மரியாள் ஓடோடி சென்று மலைநாட்டிற்கு அங்கே சென்று அவரை பாதுகாத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றவரை அவரோடு உடனிருந்து பணிபுரிந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பையும் ப்ரொடெக்ஷனையும் கொடுத்து வாழ்ந்தவள் தான் கன்னி மரியாள் என்பதை நாம் இன்றைய நாளிலே இந்த திருச்சபையினுடைய காலகட்டத்திலே நம்மையும் ஒரு திருச்சபையாக ஏற்றுக்கொண்டு இன்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் கானா ஊர் திருமணத்திலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் அங்கே இருப்பவர்கள் அங்கே அவதிப்படுகின்ற அந்த குடும்பத்திலே அவர்கள் அங்கே துன்பத்தை கண்டுவிடக்கூடாது, அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவமானத்தில் இருந்தும் கெட்ட பேரிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே தண்ணீரை இயேசுவிடம் சொல்லி பரிந்து பேசி ரசமாக மாற்றி கொடுத்து அந்த அற்புத புதுமையை செய்து அனைவருக்குமாக வாரி வழங்கினார் என்பதை நமக்கு அன்னை மரியாள் நீண்டுமாக நிரூபித்து காட்டியிருக்கிறாள். அவை அந்த அன்னை தான் நாம் திருச்சபையினுடைய பாதுகாவலி என்று இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய முதல் சீடர்கள் இயேசுவை மறந்து அங்கே குற்றூராய் குலைவீராய் அங்கே மயங்கி போய் அங்கே ஒன்றும் புரியாத சூழ்நிலையில் இருந்த அந்த சீடர்கள் எல்லாம் மீண்டுமாக தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி மீண்டும் இயேசுவின் பக்கம் வர வைத்து அவர்களை தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை முதல் சீடராக உருவாக்கி அங்கே 8 திக்கும் திருச்சபைக்கு சென்று இயேசுவை பற்றி போதிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்பதை பார்க்கின்ற போது முதல் திருச்சபை அன்னை மரியாளால் பாதுகாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இயேசு அங்கே கற்றோனிலே அடிபட்டு அவர் ஒவ்வொரு முறையும் அவரை அழைத்து வருகின்ற போது அங்கே சிலுவையிலே அறைகின்ற வரை அன்னை மரியாள் அவரோடு உடன் இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஓடி ஒளியவில்லை, இயேசுடைய அந்த துன்பத்தை பார்த்து அங்கே ஒதுங்கி விடவில்லை, தொடர்ந்து அவரோடு பயணிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைய நற்செய்தியை நாம் படித்ததை போல இதோ உன் தாய் என்று சொல்லி அனைவருக்கும் தாயாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தி விட்டு சென்றதை நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். அன்புக்குரியிலே உலக திருச்சபைக்கு தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள் நமக்கும் தாயாக இருக்கிறாள், நமக்கும் இன்றும் பரிந்து பேசுகிறாள். நாம் சொல்லுகின்ற தேவைகளை, நாம் கேட்கின்ற தேவைகளை இன்றும் நமக்காக கேட்டு பெற்று தருகிறாள் என்பத நம்பிக்கையை அன்புக்குரிய நாம் வளர்த்து அந்த நம்பிக்கையில் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவாள். அப்படிப்பட்ட அன்னை தொடர்ந்து திருச்சபை வழி நடத்தினாள் என்பதை பல நேரங்களில் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். துருக்கி போரானது அங்கே நடந்தபோது அந்த துருக்கியரெல்லாம் சேர்ந்து நம்முடைய கிறிஸ்தவர்களை அழித்து ஒடுக்கின்ற அந்த சமயத்திலே எல்லா மக்களும் அங்கே போரிட்ட சமயத்திலே நிறைய போர் வீரர்கள் இருந்த அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு குறைவாக இருந்த அந்த போர் வீரர்களை வைத்து அந்த துருக்கி படையை விரட்டி அடித்தார்கள் என்றால் அவர்கள் அன்று எடுத்த ஒரு பெரிய ஆயுதம், அந்த ஒரே ஆயுதம் அங்கே
அவர்கள் எடுத்து அவர்கள் போரிட்ட ஒரு ஆயுதம் என்னவென்று சொல்வார் என்றால் ஜெபமாலை என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து போராடினார்கள். நிறைய போர் வீரர்கள் சண்டையிட வந்திருந்தாலும் அந்த ஆயுதத்தை கொஞ்சோண்டு மக்கள் இருந்து கொண்டு அந்த சிலுவையை காட்டி அந்த ஜெபமாலையை காட்டி அனைவரையும் அடித்து விரட்டினார்கள் என்பதை வரலாறு இன்றளவும் சொல்லி கொண்டிருக்கிறது. என்றால் காரணம் அன்னை மரியாள் அங்கே அவர்களுக்கு ஒரு தூணாக அங்கே இராணுவ போர் வீரராக இருந்து அவர்களை பாதுகாத்தாள் என்பதை அந்த வரலாற்றிலே நடந்த அதிசயம் நமக்கு இன்னும் எடுத்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. அவை அன்னை மரியாள் நமக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது AK-47 விட சிறந்தது. அவை அதை கொண்டு நாம் ஜெபிக்கின்ற போது எந்த வல்லமையும் நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த ஜெபமாலை நமக்கு இன்றும் ஒரு ஆயுதமாக அன்னை மரியாள் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அவள் வழியாக ஜெபிக்கின்ற போது நமக்கு நிறைய காரியங்களை உண்டு பண்ணுவார். திருப்பாடல் சொல்லுகிறது, அங்கே அடைக்கலமும் அரணுமாக இருக்கின்ற இறைவன் அங்கே இடுக்கண் உற்ற வேளையிலே நமக்கு உதவி செய்வார் என்ற அந்த திருப்பாடல் அன்னை வழியாக அது நிறைவு பெறுகிறது. அவை அனுதினமும் அன்னையினுடைய புகழ் மாலையை நாம் எடுத்து ஜெபிக்கின்ற போது அவள் கொடுத்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகின்ற போது எந்த துன்பங்களும் துயரங்களும் நம்மை ஒன்றும் பண்ணிவிட முடியாது என்பதை இன்றளவும் உங்களுடைய விசுவாசத்திலே நாம் பார்க்கிறோம். அவை அப்படிப்பட்ட அன்னையை நம்முடைய திருச்சபையின் அன்னையாக இன்றளவும் போற்றி போல்கின்றோம் என்றால் அன்னை இன்றும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் பல நேரங்களிலே திருச்சபைக்கு எதிராக வந்த பல்வேறு கருத்துக்கள் சமயத்திலெல்லாம் அன்னை காட்சி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அங்கே பெரிய புரட்சி ஏற்பட்டது, தொழில் புரட்சியெல்லாம் ஏற்பட்ட போது பாத்திமா நகரிலே அங்கே காட்சி கொடுத்து மக்களுக்கு புதுமை செய்து அங்கே அதிசயம் பண்ணி மக்களுடைய விசுவாசத்தை அங்கே ஏற்படுத்தினார். எங்கெங்கெல்லாம் விசுவாச குறைபாடு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் விசுவாசத்திற்காக அன்னை காட்சி கொடுத்து அனைவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்து சகோதரருக்கும் அன்னை மரியாள் விசுவாசத்தை ஊட்டினார் என்பதற்கு இந்த திருத்தலம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இங்கே வருபவர்கள் முக்கால்வாசி பேர் மற்ற பிற சமய சகோதரர்கள் என்பதை இந்த திருக்காட்சி நமக்கு இன்றும் எடுத்து காட்டுகிறது. என்றால் எங்கெங்கெல்லாம் அன்னை புறப்படுகிறாளோ, எங்கெல்லாம் காட்சி கொடுக்கப்படுகிறாளோ அங்கெல்லாம் விசுவாசம் போற்றப்படுகிறது, அன்னையினுடைய புகழ் பாடப்படுகிறது. அன்னை இன்றும் இருக்கிறாள் என்பதற்கு சான்றாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் அனைவரும் அன்னையோடு கூட இருந்து பயணிப்போம், அவரிடம் ஜெபிப்போம், அவரிடம் மன்றாடுவோம். அவருக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் நம்முடைய ஜெபத்தின் வழியாகவும் நம்முடைய ஜெப மாலையின் வழியாகவும் பெற்று தருவாள். ஆமீன். பொங்கும் நீதி வெள்ளம் உந்தன் பாதம் பாய்ந்திடும், பணிந்து நனிந்து எந்தன் சொல்லும் உந்தன் பார்வை சேர்ந்திடும். நெஞ்சில் பொங்கும் நீதி வெள்ளம் உந்தன் பாதம் பாய்ந்திடும், பணிந்து நனிந்து எந்தன் சொல்லும் உந்தன் பார்வை சேர்ந்திடும். இரக்கம் பணியினும் உயர்ந்த செயலை இறங்கும் வாழ்வு உந்தன் புகழே. இரக்கம் பணியினும் உயர்ந்த செயலை இறங்கும் வாழ்வு உந்தன் புகழே. இறைவனே மறைபொருள், இதயமும் பலிபொருள், உலகம் உனது உயிர்கள் உனது, எதனை தருவேன் இறைவா. உள்ளம் எனது உறவும் எனது, உவந்து தருவேன் தலைவா. சகோதர சொல்லி நீங்கள் நான்மாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, படிப்பவர்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமணின் தாயான புனித ஆரோக்கியனையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் நிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக மது மாண்பைவான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மைத்தான் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடல் இரத்தத்தின் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவோர்ந்த உமது திருமகளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வளைகளும் மக்கோந்தவராய் வாழ்ந்த அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் இன்று நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு உன்னதமான அன்னையினுடைய பக்தர்களுடைய வேண்டுதலினாலும் என்றும் உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதர்களுக்கு முடிந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு திருவிழா மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பின் முழுவடிவமான நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இவர் திருவந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அருள் சகோதரிகள் திவ்ய நன்மை வழங்க முன் வரும்படி அன்போடு அழைக்கிறேன். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request our sisters to come forward to distribute the Holy Communion.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கனியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அன்னையின் பக்தர்களே, ஒரு சில அறிவிப்பு. இன்று மதியம் 3 மணிக்கு இந்த ஆலயத்தில் தமிழில் திருப்பலி நடைபெறும். 3:30 மணிக்கு மார்னிங் ஸ்டார் ஆலயத்தில் அருங்கொடை ஜெப திருப்பலி தமிழில் நடைபெறும். 4 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி மேற்கோவிலில் நடைபெறும். வழக்கம் போல நடைபெறுகிற 5 மணி திருப்பலி மேற்கோவிலில் இன்று நடைபெறாது. அதற்கு பதிலாக மாலை 4:45 மணிக்கு பேராலய கலையரங்கில் ஜெபமாலையும் மாதா மன்றாட்டும், அதனை தொடர்ந்து நவநாள் ஜெபம், கூட்டுப்பாட திருப்பலி தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெறும். திருப்பலி சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 4:45 மணிக்கு அன்னையின் பீடத்தில் காலை முதல் திருப்பலி நிறைவேற்றப்படும். காலை 6 மணிக்கு விடிய காலை வெண்மீன் ஆலயத்தில் நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தலைமையில் திருவிழா கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு கொடி இறக்கப்பட்டு அதன் பிறகு நன்றி திருப்பலி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். Dear devotees, today we will have 3 p.m. Mass in Tamil here and at 4 p.m. English Mass in the Upper Basilica. And at 3:30 p.m. today we will have Charismatic Tamil Mass in the Morning Star Church. And today at 4:45 p.m. in the Shrine Auditorium we will have Rosary followed by Litany and Novena prayer, and then con-celebrated High Mass presided over by our beloved Bishop, Most Reverend Dr. C.T. Sahayaraj. The Mass will start exactly at 5:30 p.m. Tomorrow at 4:45 a.m. we will have Mass in the main shrine, and at 6 a.m. we will have Mass in Tamil in Morning Star Church presided over by our Bishop. Tomorrow at 6 p.m. we will have the lowering of the flag followed by a Thanksgiving Mass by the parish priest. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus heal you and touch you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆ
காப்பாயே ஆண்டவரின் சேர்ப்பாயே. ஆண்டவரின் தாயானாய் அன்பு எனும் தேடமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். ஆம் என்று ஒரு சொல்லாய் ஆண்டவரின் தாயானாய் அன்பு எனும் தேடமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். நம்பி வந்த நலம் பெறுவார் நானிலமும் போற்றிடுவார். நம்பி வந்த நலம் பெறுவார் நானிலமும் போற்றிடுவார். ஏழை என்னை காப்பாயே இயேசு பாதம் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க. தலையை உள்ளம் கவர்ந்த உத்தமியே உன்னதத்தின் பாத்திரமே அழகே அன்னை மரியாவே ஆரோக்கிய மாதாவே அடியோர் எம்மை காப்பாயே ஆண்டவரின் சேர்ப்பாயே.